ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா ஆரூரன் ஃபேமிலி. இன்னைக்கு மந்த்லி பட்ஜெட் போட போறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து மந்த்லி பட்ஜெட்டுங்கிறது வந்து ரொம்ப முக்கியங்க. நம்ம மந்த்லி பட்ஜெட் போட்டோம்னா தான் நம்ம எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணுறோம், எவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணுறோம்னு உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. ஒரு மாதம் ஃபுல்லாக என்னென்ன செலவு பண்ணுறோன்னு ஒரு நோட்டோ டைரியோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து எழுதிக்கோங்க. இன்னன்னைக்கு என்னென்ன செலவு பண்ணோம் அப்படின்னு எழுதிக்கோங்க. அந்த மாத கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எது எதுக்கு எவ்வளோ அமௌண்ட் நம்ம செலவு பண்ணியிருக்கோம்னு தெரியும். எவ்வளோ அமௌண்ட் வந்து மிச்சம் இருக்கும்னு நமக்கு தெரியும். எவ்வளோ அமௌண்ட் நம்ம சேவிங்ஸில் இப்போ போட போகிறோங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு ஐடியா கிடைக்குங்க. வாங்க எங்கள் வீட்டோட மந்த்லி பட்ஜெட்டை பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இன்கம் வந்து என்னென்னா, நமக்கு வர சேலரி ஹஸ்பண்ட் மட்டும் சம்பாதிக்கலாம், இல்லை ஒய்ஃப் சம்பாதிக்கலாம், 2 பேருமே சேர்ந்து சம்பாதிப்பாங்க. இன்கம் எல்லாமே ஒன்றா எடுத்துக்கோங்க. சேலரி எல்லாம் எடுத்துக்கோங்க. சிலர் வந்து வீடு வாடகைக்கு விட்டிருப்பாங்க, ரெண்ட்டுக்கு விட்டிருப்பாங்க, பேசிவ் இன்கம்மாக அந்த ரெண்ட்டையும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. சிலர் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு வரும். கொஞ்சம் அமௌண்ட் வரலாம், ஒரு கொஞ்சமாகவும் வரலாம், ஜாஸ்தியாகவும் வரலாம். இப்படி எல்லாம் வர்றது எல்லாவோடதையும் சேர்த்திங்கன்னா தான் நம்ம டோட்டல் இன்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து நமக்கு வந்து செலவு பண்ணுறது, சேவிங்ஸ் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இன்கம்லேருந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்ஸை எடுத்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பென்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு எதுக்காக செலவு பண்ணணும்னா சேவிங்ஸ்க்காக எடுத்து வச்சிடணுங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க அமௌண்ட்டில் வந்து நம்ம வந்து செலவு பண்ணோம்னா தான் வந்து இந்த சேவிங்ஸ் அமௌண்ட் வந்து நமக்கு சேவ் ஆகிட்டு வருங்க. அட்லீஸ்ட் வந்து நம்ம ஒரு 50% சேவிங்ஸ் பண்ணோம்னா தாங்க நமக்கு வந்து அதிகமாக கடன் இல்லாமல் நம்ம வந்து இருக்க முடியும். ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் பார்த்துக்கலாங்க. சேவிங்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிபிஎஃப்பில் போடுறேன். 2000 ரூபீஸ் வந்து பிபிஎஃப்பில் வந்து போடுறேங்க. ஃப்யூச்சருக்காக போடுறேன். அடுத்தது வந்து சிட் போடுறேன். சிட்டு வந்து 5000 ரூபீஸுக்கு போடுறேன். உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்க பக்கம் இருந்தால் மட்டும் சீட்டு போடுங்க. இல்லைன்னா ஆர்டி போடுங்க. ஆர்டி வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது, பேங்க்லேயும் இருக்குங்க. உங்களுக்கு வந்து எங்கே வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அங்கே வந்து போடுங்க. நான் இங்கே வந்து ஒரு 5000 போடுறேன். இது வந்து நம்ம வந்து கரண்ட் இதுக்காக வந்து நான் போடுறேங்க. ஸ்கூல் ஃபீஸாக இருக்கட்டும், லோனுக்கு இது பண்ணுறதாக இருக்கட்டும், அதுக்காக நான் வந்து போடுறேங்க. அடுத்தது வந்து நகை சீட்டு வேணும்னா அதில் போடுங்க. இல்லைன்னா வந்து நான் லோனுக்காக வந்து 2000 மாதம் மாதம் எடுத்து வைக்கிறேங்க. ஜுவல் லோன் இருக்குது, அதுக்காக வந்து நான் 2000 ரூபீஸ் எடுத்து வச்சுருக்கேன், எக்ஸ்ட்ரா அதுக்கு கட்டுறதுக்காக. இதுதாங்க என்னோடய சேவிங்ஸை வந்து 3ஆ பிரிச்சுக்கோங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்யூச்சருக்காக ஒரு அமௌண்ட்டு, அதை வந்து நான் பிபிஎஃப்பில் போடுறேன். இது வந்து கரண்ட்டாக நமக்கு தேவைப்படுறதுக்காக ஸ்கூல் ஃபீஸாக இருக்கட்டும், ஏதாவது நம்ம வெஹிக்கிள் வாங்குறதுக்காக இருக்கட்டும், கார் வாங்குறதுக்காக, பைக் வாங்குறதுக்காக எதா இருந்தாலும் இந்த மாதிரி மாதம் மாதம் அமௌண்ட்டு போட்டு சேவ் பண்ணிவிட்டு அதில் வாங்குங்க. அடுத்தது வந்து 2000 ரூபீஸ் வந்து நான் வந்து ஜுவல் லோன் இருக்குங்க, அதுக்காக வச்சுருக்கேன். நிறைய பேர் வந்து ஜுவல் சீட்டு போடுவாங்க, அதுக்காகவும் நம்ம வந்து போட்டுக்கலாங்க. இதான் என்னோடய சேவிங்ஸுங்க. அடுத்தது வந்து எக்ஸ்பென்ஸை பார்க்கலாம், நம்மளோட செலவு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மந்த்லி வந்து இதுக்கெல்லாம் கண்டிப்பாக நெசசரியாக வந்து நம்ம இதோட செலவெல்லாம் இருக்குங்க. பால் வாங்குவோம். நாங்கள் பால் வந்து 1/2 லிட்டர் தான் வாங்குகிறோங்க. அதனால் 900 வரும். கேஸ் வந்து எனக்கு 2 மாதம் வருங்க. நான் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே 2.5 மாதம் கூட வரும். ஆனால் ஒரு மாதத்துக்கு 500 எடுத்து வச்சிடுறேன். அடுத்தது வந்து க்ராசரிஸ் வந்து 5000ங்க. இதுலேயே வந்து அரிசி எல்லாமே சேர்ந்து வர மாதிரி வாங்கிக்கிறது. இது வந்து கேபிள் இருந்தால் கேபிள் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒய்ஃபை, இல்லைன்னா வந்து 2ம் சேர்த்து 500 போடுறேங்க மந்த்லி. அடுத்தது வந்து மொபைல் ரீசார்ஜுங்க, மந்த்லி 200க்கு பண்ணுறேன். பெட்ரோல் வந்து 500 போட்டிருக்கேங்க மந்த்லி. அடுத்தது இபி பில் வந்து பெர் மந்த்துக்கு 300 போட்டிருக்கேன். 2 மந்த்ஸ்க்கு 600 வரும். பெர் மந்த்துக்கு எடுத்துக்கிட்டேங்க. அடுத்தது வந்து வெஜிடபிள்ஸ் வந்து 4 வீக்ஸ் 800 போட்டிருக்கேங்க. ஒரு வீக்குக்கு 200 செலவு பண்ணுவோம். நாங்கள் மார்க்கெட்டில் போய் வாங்கிடலாம், அதுலேயும் எல்லா காயும் வாங்கிடுவோங்க மோஸ்ட்லி. அடுத்தது நான்வெஜ் வந்து ஒரு வீக்குக்கு 400 ரூபீஸ் போட்டிருக்கேங்க. முன்ன பின்ன வரும். 400 போட்டிருக்கேன், 1600ங்க. அடுத்தது வந்து ஃப்ரூட்ஸுங்க. ஃப்ரூட்ஸுக்கு வந்து ஒரு வீக் வந்து 200 ரூபீஸ் போட்டிருக்கேங்க.
அடுத்தது வந்து டாக்டர் ஃபீஸுங்க. எங்கள் வீட்டில் 2 குட்டீஸ் இருக்காங்க. ஏதோ ஒன்று செலவு வந்தால் அதுக்காக வந்து ₹2000 போட்டிருக்கேங்க. இது இல்லாமல் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ₹1000 நான் வந்து போட்டிருக்கேங்க. இது எல்லாமே ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து 14,100 வருங்க. ஆனால் இதில் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேங்க. இல்லை அதுவும் பத்தாமே வரலாம். மேக்ஸிமம் வந்து 15,000க்குள்ளே வரும். இப்போ இதில் வந்து இப்போ இந்த மாதம் வந்து டாக்டர் ஃபீஸ் வந்து வரலின்னா இதையும் எடுத்து வந்து நான் எமர்ஜென்சி ஃபண்டில் போட்டுப்பேங்க. இந்த மாதம் ஆகிறதுலையும் வந்து கொஞ்சம் நான் வந்து இதுலேயும் சேமிப்பேங்க. இந்த மாதிரி ஒரு உண்டியல் வச்சுருக்கேங்க. அதில் வந்து நான் எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்குல்லங்க, அதை வந்து நான் இதில் வந்து போட்டு வச்சுருப்பேங்க. ஏன்னா நம்ம பேங்க்லேயே வச்சுட்டு அப்புறம் எடுத்துக்கலான்னா நான் அதை வந்து செலவு பண்ணிடுவோம் மாற்றி மாற்றி. அதனால் வந்து அந்த ஃபண்டு வர அமௌண்ட்டெல்லாம் வந்து நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இது வந்து நம்ம அத்தியாவசிய செலவுங்க. அடுத்தது வந்து நமக்கு வேணும்னா செலவு பண்ணிக்கிறது அது பார்க்கலாங்க. இது வந்து நம்ம அத்தியாவசிய செலவு 14,100 வந்தது இல்லைங்க. அடுத்தது வந்து நம்ம தேவைன்னா செலவு பண்ணிக்கிறது. இதில் வந்து நான் ஷாப்பிங் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணால் அது போட்டிருக்கேன். கூட வந்து அவுட்டிங் போனாவோ இல்லை வந்து அவுட் சைட் நம்ம ஃபுட்டு வாங்கினாலோ அதுக்கு சேர்த்து நான் இதுக்கு 1000 அதுக்கு 1000 வச்சுருக்கேங்க. ₹2000 மந்த்லி ஒதுக்கிக்கிறது. ஸோ 16,100 வருதுங்க. நம்ம சேவிங்ஸ் பண்ண அமௌண்ட் வந்து பாருங்கள் 5,000 2000 2000 9000ங்க. ஸோ அந்த சேவிங்ஸ் அமௌண்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு மந்த்லிக்கு வந்து 25,000 இயர்லி வருங்க. 25,100 வரும். நான் முன்ன பின்ன போட்டு 25,000 போட்டிருக்கேங்க. இதாங்க எங்கள் மந்த்லி பட்ஜெட்டு. இது இல்லாமல் ஹோம் லோனு இல்லைன்னா ரெண்ட் வருங்க. ஹோம் லோனாக இருந்தால் வந்து இஎம்ஐ வந்து மேக்ஸிமம் 50% வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே போகாதீங்க. இப்போ ரெண்ட்டுக்கு இருக்கிற மாதிரி இருந்தால் ரெண்ட்டுலேருந்து நீங்கள் லீஸுக்கு மாறிட்டிங்கன்னா இந்த ரெண்ட் அமௌண்ட்டும் வந்து நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த அமௌண்ட்டையும் சேவிங்ஸ் பண்ணி பண்ணி நம்ம வந்து ஒரு இடம் வாங்கவும் வீடு வாங்கவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. 50% அமௌண்ட்டு சேவ் பண்ணிவிட்டு மிச்சம் 50%க்கு இஎம்ஐ போனீங்கன்னா வந்துட்டு பெருசாக உங்களுக்கு வந்து கடன் தெரியாதுங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணி அடைச்சிர்லாங்க. அதனால் வந்து மோஸ்ட்லி வந்துட்டு அமௌண்ட் 50% சேவ் பண்ணிவிட்டு அப்புறம் இஎம்ஐ போங்க. இஎம்ஐயாக இருந்தால் கொஞ்சம் சீட்டு போட்டு நம்ம இஎம்ஐ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரின்சிபல் அமௌண்ட்டு கட்டிட்டு வந்தோம்னா க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இதுதாங்க எங்களோட மந்த்லி பட்ஜெட்டு. உங்களுக்கு இந்த பட்ஜெட் வந்து பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முயன்றால் வானத்தைப் போல் உயரலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.